வீக் டேஸில் ஒயினை குடிச்சிட்டு சண்டேஸில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு சத்தம் இல்லாமல் கடந்த ஜீசஸை கூட்டிகிட்டு வந்து ஊழியம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் போட்டு ஊமை குத்தா குத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கர்த்தர் என் கூட காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தார், கர்த்தர் என் கூட ரேஷன் கடைக்கு வந்தாருன்னு சொல்லி நம்ம சாந்தி அக்கா போட்ட போடல ஊற விட்டே ஓடின மனுஷன் இனிமேல் டோட்டலாக வெளியே தலைகாட்ட முடியாத அளவுக்கு அவரை வச்சு புதுசாக ஒரு பிட்டு ஸ்டோரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கர்த்தரை நீங்கள் மீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஜெபம் பண்ணணுமா? அதெல்லாம் இல்லை. மண்டையில் போனிடெயில் போட்டுக்கிட்டு பாடியில் சுடிதாரை மாட்டியிருந்தால் போதும், பரம மண்டலத்திலேருந்து பாஞ்சு வந்து பார்ப்பாரு கர்த்தர். புரியல, இந்த வீடியோ பார்த்துட்டாங்க புரியும். சுடிதார் போட்டு கொஞ்சம் என்ன மாதிரி போனிடெயில் போட்டிருந்தா அதெல்லாம் நான் அப்படி தான் ஒரு சர்வீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இருந்த என்னை கர்த்தர் சந்தித்தார். அக்கா சுடிதாரும் போனிடெயிலும் போட்டுக்கிட்டு சர்வீஸுக்கு போயிட்டு இருந்தாங்களாமா. அப்படி இருந்த அக்காவை ஆண்டவர் நேரடியாக வந்து சந்திச்சாராமா. அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் ஆண்டவர் ஏக்கா உனக்கு ஓகே, ஆம்பளைங்க நாங்கள் எப்படி ஆண்டவரை சந்திக்கிறது? கர்த்தரை சந்திக்கிறதுக்கு காஸ்டியூம் கண்டுபிடிச்சிட்டோம். லார்ட் ஜீசஸை சந்திக்கிறதுக்கு லொக்கேஷன் முக்கியம் இல்லையா? அந்த லொக்கேஷனும் எங்கன்னு அக்காவே சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை கேட்டுவாங்க. ஆண்டவர் என்ன முதல்ல சந்திச்சு மோசே மாதிரி முச்செடியில் இல்லைனாலும் என்னை மொட்டை மாடியில் சந்திச்சார். அக்காவை ஆண்டவர் மொட்டை மாடியில் வச்சு சந்திச்சாரம்மா. ஏக்கா நீ உருட்டின உருட்டில் அந்த வேட்டிக்கன் சமஸ்தானமே ஆடி போயிருக்குங்க. தெருவுக்கு 4 ஜபக்கூடமும் ஏரியாவுக்கு 7 சர்ச்சையும் கட்டி வச்சுக்கிட்டு ஆண்டவருன்னா மொட்டை மாடியில் சந்திச்சாரு. மொட்டை மாடியில் ஜட்டி காய போட வந்து ஏதோ ஒரு அங்கிளை பார்த்துட்டு நீ ஆண்டவரை பார்த்து நீங்கள் வந்து உருட்டிட்டு இருக்க. நீ கரெக்டாக கட்டுவிட்டா. அக்கா உருட்டின உருட்டை கேட்டு அக்காவுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அதனால சிரிச்சுக்கிட்டே இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிருக்காங்க. ஒரு தடவை பார்த்துட்டு வாங்களேன். ஹேய், இந்த சிரிப்பை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. வெள்ளந்தியா சிரிச்சுட்டு வில்லங்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அக்கா கொடுத்துருக்கு. அது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா அப்படின்னு ஒரு தடவை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். நானும் உங்களை மாதிரி தான் லேப்டாப் முன்னாடி உட்காந்து மணி கணக்காக பார்ப்பேன். அக்காவும் நம்மள மாதிரி லேப்டாப்பில் உட்காந்து மணிக்கணக்காக பார்ப்பாங்களாமா. ஏக்கா நீ எதை சொல்கிற? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? போனிடெயில் போட்டுக்கிட்டு சுடிதாரை மாட்டிக்கிட்டு மொட்டை மாடிக்கு போனால் கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார் அப்படின்னு சொல்லி விட்ட ரீலெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி கர்த்தரே கடுப்பாகி உங்கள் கபாலத்தை புழக்கிற அளவுக்கு அக்கா ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அதை ஒரு தடவை கேட்டுவாங்க. கர்த்தர் என் கூட வந்து பேசினார், ரொம்ப அற்புதமாக பேசினார். என்ன பேசினார் தெரியும்? தயவு செஞ்சு கீழே போய் லேப்டாப்பில் இருக்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணு. அக்காவை ரகசியமாக மாடியில் சந்திச்ச ஆண்டவர் உன் லேப்டாப்பில் இருக்கிற எல்லாத்தையும் உடனே டிலீட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாராமா. இல்லை எனக்கு புரியல, அவர் என்ன ஆண்டவர் நினைச்சா இல்லை வேற ஏதாவது நினைச்சியா? பரலோகத்தில் உட்காந்து உன் ப்ரௌசிங் ஹிஸ்டரியை பார்க்கறதா ஒரு வேலையா? இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, ஆண்டவரே நேரடியாக வந்து ஆதாரம் இல்லாமல் அழிச்சிருன்னு சொல்லியிருக்காருன்னா அப்படியே தான் அக்கா பார்த்துருக்கோம். ஒரு வேளை நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.